நம்ம அழகு மலருக்கு அழகுமதி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ரொம்பவே சந்தோஷத்தோட அழகு மலரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருந்தாவது வேலையை பார்த்து முடிச்சுட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம மதி என்ன சொல்லிடுறாங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேல, எல்லா வேலையும் பார்த்தாச்சு, இனி சட்டுனி அரைக்கிறது தானே மிச்சம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. மதி மேலேயும் சரி நம்பிக்கை வச்சுட்டு தான் மலர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக கோயிலுக்கு போயிட்டு வராங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அழகுமதி ஒரு தரமான சம்பவம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வகை வகையாக செஞ்சு போட்டால் வக்கனையாக பண்ணியும் போச்சா எப்படி இருந்தாவது இப்படி தான் டெய்லியும் வேலை சொல்லியே அழகுமலர் அக்காவை கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி என்ன நினைக்கிறாங்கன்னா வெறும் இட்லி சாம்பார் மட்டும் வச்சு சாப்பாடு போடுறாங்க. அழகுமலர் சாப்பாடு பரிமாற ஆரம்பிக்கவும் அப்போ தான் ராஜலட்சுமி ஒன்று கேட்குறாங்க, என்ன சாம்பாரோட நிப்பாட்டிட்ட, சட்னி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் சொல்கிறாங்க மதி, இல்லை நான் சட்னியெல்லாம் அரைக்கலை, சாம்பார் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் இதவே சாப்பிடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி சொல்கிறாங்க. அப்போ ராஜலட்சுமி, நீ ஏன்னா புதுசாக ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியாதா மாமா சட்னி இல்லாமல் சாப்பிட மாட்டாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி மதிக்கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு மதி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இன்னைக்கு இதுதான் செய்ய முடிஞ்சு, வேறு எதுவும் வேணும்னா சொல்லுங்கள் நான் முட்டை தரேன் அப்படின்னு சொல்ல, காலங்காத்தாலே முட்டை யாரும் சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ராஜலட்சுமி. அப்போ இருக்கிறத சாப்பிடுங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாவம் ராகவனுக்கு வந்தது பாருங்க கோபம். ராகவனுக்கு கோபம் வந்து தட்டை வீசியதெல்லாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல தட்டை வீசி எறிஞ்சா அழகுமதி இன்னும் வாய் பேசுவாளே, இவட்ட நம்ம வாயை கொடுத்து வம்பல மாட்டிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிற ராகவன் என்ன பண்ணுறான்னா தட்டை அப்படியே வச்சுட்டு கிளம்பி போகிறாரு. இந்த இடத்துல நம்ம அழகுமதியும் என்ன செஞ்சுறாங்கன்னா அமைதியாகவே இருந்துறாங்க. தன்னோட கணவன் சாப்பிடாம போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி என்ன செய்கிறாங்கன்னா எந்திரிச்சு போயிடறாங்க. ஆனால் நம்ம அழகுமதி பண்ண ட்ரிப்கே சூப்பரான ட்ரிப் தான் சொல்லலாம். ஏன்னா இவங்ககிட்ட வக்கனை ஆக்கி போட்டால் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மாற ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வழிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால அழகு மலரும் ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க. மதிக்கிட்ட சுரேஷ் கேட்குறாரு, என்னதான் இருந்தாலும் நீ எங்கள் அம்மா அப்பாவை சாப்பிட வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நீ பிளான் பண்ணி சரியா அப்படின்னு கேட்க மதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் அந்த எண்ணத்தில் பண்ணவே கிடையாது, என்னால் எவ்வளோ செய்ய முடிஞ்சதோ அதை தான் நான் சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். உங்கள் அம்மா அப்பா என்னடானா இப்படி தான் நான் சாப்பிடுவேன்னு பிடிவாதம் பிடிச்சா அதில் ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க மதி. ஒன்றா திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு சுரேஷ் தன்னோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடாரு. இந்த மாதிரி தருணத்தில் தான் நம்ம ராஜலட்சுமிக்கும் ராகவனுக்கும் பசி ஓவராக எடுக்குது. அந்த தருணத்தில் கரெக்டாக ராஜலட்சுமி வெளியே உட்காந்துருக்காங்க. அப்போ தான் பாக்யராஜும் அழகுமதியும் நல்ல சந்தோஷமாக வராங்க. அதில் அழகுமலர் சந்தோஷப்பட்டு பைக்கில் வரதை பார்த்ததுக்கு ராஜலட்சுமிக்கு வந்தது பாருங்க கோவம். ஆனால் வந்ததும் வராதமாக சண்டை போடாமல் அமைதியாக பேசாமல் கொஞ்சம் கோவத்தோடு பேசுகிறாங்க. ஏன் மலர் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டீங்களா, நானும் பார்க்குறேன், இங்கே வேணாமா மதி சொல்லனா சொல்லிட்டு நீ வாடுக்க அப்படியே கிளம்பி போயிட்டா, அவள் செஞ்சு வச்ச வேலையை பார்த்தியா, உன் மாமா எப்பவுமே டிஃபனுக்கு சட்னி இல்லாமல் சாப்பிடுவாரா, சாப்பிட மாட்டாருல, இன்றைக்கி அவள் பண்ண வேலையினால இன்றைக்கி சாப்பாடே சாப்பிடாம நாங்கள் 2 பேரும் பட்னியாக கிடக்குறோம், எல்லாமே உன்னால தான் அழகு மலர அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. இதை கேட்ட அழகு மலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியா தான் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் 10 நிமிஷத்தில் சட்னி அரைச்சி வச்சுருேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் விறுவிறுன்னு போக நம்ம அழகுமதி சும்மா இருப்பாங்களா, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி மதி கேட்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சட்னி அரைக்க போகிறேன் மதி, வழியை விடு அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் சட்னி ஏதாவது அரைச்சிங்க உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம அழகுமதி மிரட்டுறாங்க. என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க மதி, இங்கே பாருங்கள், நீங்கள் டெய்லியும் அவங்க கேட்குறதெல்லாம் வகை வகையாக செஞ்சு வச்சுட்டு இருக்க கண்டு தான் அவங்க டெய்லி இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அப்போது அந்த இதை மாற்றியே ஆகணும், அப்படின்ற இடத்துல இருக்கிறத சாப்பிட்றதுக்கு பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க மதி. அதனால் நீங்கள் சட்னியெல்லாம் நீங்கள் அரைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவோடு சொல்கிறாங்க. மலரும் சரி மதி அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ராகவனுக்கும் ராஜலட்சுமிக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் ராகவனுக்கு சுகர் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால் ரொம்பவே அவதிப்படுறாரு. இதனால் பாக்யராஜை கூப்பிட்டா அப்போ சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாரு. அப்போ தான் அழகுமதி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, இட்லி சாம்பார் மட்டும் கொடுங்க போதும், அவங்க எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. ஆனால் அழகு மலரும் வேற வழி இல்லாமல் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா திட்டுவாங்களோன்னு ஒரு பதற்றத்தோடு தான் உள்ளே போகிறாங்க. ஆனால் அங்கே போனதுமே ராகவனும் ராஜலட்சுமியும் எதுவுமே எதிர்பார்க்காம சாப்பாடை வாங்கி சாப்பிட்றாங்க. ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க நம்ம மலரை. ஏன்னா
மதி சொன்ன மாதிரி அப்படியே செய்கிறாங்களே. சாப்பாடுக்கு சட்னி இல்லை அது இல்லைன்னு சொல்லி கூட யோசித்து காலையில் கேட்டவங்க இப்போ தனக்கு பசின்னு வந்ததுமே எதுவுமே எதிர்பார்க்காம சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக இருக்காங்க. இந்த இடத்துல தான் மதி சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் கொடுத்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க மலை வாங்கி சாப்பிட்டாங்க எப்படி மதி அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ மதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போகாமல் உங்களால் முடிஞ்சது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பாருங்கள், தன்னை போல் அவங்க வலிக்கு வந்துடுவாங்க. அதை விட்டுட்டு அவங்க கேட்குறதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு இறக்கப்பட்டு நீங்கள் பண்ண உங்களை மிரட்டியே அவங்க வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி மதி சொல்கிறாங்க. இனிமேலாவது யார் மேலே இறக்கப்படணும், யார் மேலே எந்த இடத்துல எப்போ இறக்கப்படணும் அப்படின்ற மாதிரி கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி மதி சொல்கிறாங்க. இனி அவங்களுக்கு சாப்பாடுனா இப்படி தான் போடணும், இந்தந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும், நீங்கள் தாங்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மதி சொல்கிறாங்க. எப்படி மதி நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மலர் கேட்க, நீங்கள் தாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம அழகுமதி காலேஜ் கிளம்புறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ராகவனும் ராஜலட்சுமியும் நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வராங்க. அந்த இடத்துல ராஜலட்சுமி யோசிக்கிறாங்க, எல்லாமே இந்த மதி செஞ்ச வேலையினால தான் இப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தா இந்த மலர் தானே. இவ கோயிலுக்கு போகாமல் இருந்தால் இந்த அவஸ்தை நம்ம பட ஆரம்பிச்சிருப்போமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால மலர்கிட்ட இனி சண்டை போட போகிறாங்க. எப்படி சண்டை போட போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, மலர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அத்தா சமைச்சிட்டு இருக்க மதிய சாப்பாடுக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு மலர், நீயும் அவளும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து தான் எல்லா வேலையும் பார்க்குறீங்களா? அவள் என்னடானா பிடிவாதமாக சாம்பார் மட்டும்தான் வைப்பேன், சட்னி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சட்னி வேணும்னு சொல்லி கேட்டால் முடியாதுன்னு சொல்லி இருக்கா. எல்லாமே நீ சொல்லி கொடுத்ததானா அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ மலர், நான் எதுக்கு தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பண்ணுறதுக்கு நான் எப்படி சொல்லுவேன் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் எப்பவும் போல் செய்ய தான் சொன்னேன், ஆனால் அவள் செய்யலை. பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் செய்யலான்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி மலர் சொல்கிறாங்க. அழகுமலர்கிட்ட பேசிட்டு ராஜலட்சுமி சமையல் கட்டிலேருந்து வெளியே போகிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம பாக்கியராஜ் அழகுமலரை கொஞ்சிட்டு போகிறாரு. இங்கே பாரு மலர், உனக்கு சர்ப்ரைஸ் நிறையா காத்துக்கிட்டு இருக்கு, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இந்த இடத்துல நம்ம ராஜலட்சுமி தன்னோட பையனும் அழகுமலரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க பிடிக்காம, இரு நீ என் பையனோட சந்தோஷமாவா இருக்க, வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் வெளியே கிளம்பவும் திரும்பவும் சமையல் அறைக்குள்ளே வராங்க. என்ன மலர் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அத்தை இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, இன்னுமா வேலை முடிக்கல, மணி எவ்வளோ ஆச்சு, நீ என்னதான் இருக்கே, நீ மதியோட சேர்ந்துக்கிட்டு நீ ரொம்ப மோசமாக இருக்க மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகளால் குத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு பிறந்த நாள் அதுமா, நீ ரொம்பவே ஜாலியாக இருக்கணும்னு மட்டும் நினைக்காத, பார்க்குற வேலையை ஒழுங்காக பாரு மலர், இல்லைன்னா நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ராஜலட்சுமி எதிர்பாராத விதமாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கே குழம்பு இருக்கிறத பார்க்காம தட்டி விட்டுறாங்க, தன்னோட காலில் விழுந்துருது. அழகுமலரோ அத்தை காலில் குழம்பு கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் தான் யார் வராங்க, நம்ம அழகுமதியும் வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது ரொம்பவே கத்தி அழுகுறாங்க. என்னோட காலில் குழம்பு கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதை பார்த்து அழகுமதி சும்மா இருப்பாங்களா? சும்மாவே இல்லாமல் ராஜலட்சுமி இவங்க எதுக்கு அலுப்படிக்கு வந்தாங்க, என்ன காரணம், ஏதாவது அக்காவை சொல்லி திட்டுறதுக்கு தான் உள்ளே வந்திருப்பாங்க, அதனால தான் இந்த மாதிரி வாங்கி கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் முடியல அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க, நீங்கள் எதுக்கு சமையல் அறைக்குள்ளே வந்தீங்க, வந்துட்டு எதுக்கு இப்போ காலில் விழுகிற அளவுக்கு இந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. அப்போ நான் வேணும் நான் பண்ணேன், எதுவோ தெரியாமல் விழுந்துருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல, இது தெரியாமல் தான் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு பார்த்தா இது பனிஷ்மெண்ட் மாதிரி தான் தோணுது. நீங்கள் சமையல் அறைக்கு வந்து அழகுமலர் அக்காவை ஏதோ சொல்லியிருக்கீங்க, அதுதானே உண்மை, இப்போ பாருங்க உங்களுக்கே அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இனி அது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. அவங்கள ஒரு மனுஷியாக கூட நீங்கள் பார்க்காம மாடு மாதிரி வேலை வாங்குறீங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு காலில் விழுந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு சமைச்சு போட கூட யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. யோசித்து பார்த்து பேசுங்க, மனுஷனை மதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அழகுமதி. இந்த இடத்துல நானே வேதனையில் துடிச்சுக்கிட்டு இருக்கேன், இவ வேற வந்து புத்திமதி சொல்கிறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் அழகுமதி முகத்தை பார்க்குறாங்க. இனி அடுத்ததான் நம்ம பாக்யராஜுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போகுது, இந்த பிரச்சனையெல்லாம் எந்த மாதிரி சமாளிக்க போகிறாரு பாக்யராஜ், இதுக்கு துணையாக யார் இருக்க போகிறாங்க, அப்போ பாக்யராஜுக்கு வர பிரச்சனைக்கெல்லாம் அழகுமலரை குத்தம் சொல்ல போகிறாங்களா ராஜலட்சுமி அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.